சாட்டர்டே நைட் எல்லாருமே பேசிட்டு ரொம்ப லேட்டாக தாங்க தூங்கணும். அதனால் சண்டே மார்னிங் எந்திரிக்கிறக்கே வந்து ரொம்ப லேட் ஆயிருச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே எல்லாருமே வந்து ஸ்கிப் பண்ணிட்டோங்க. கவினும் வந்து பசிக்கலான்னு சொல்லிட்டா விளையாண்டுட்டு டைரெக்டாக வந்து லஞ்சே ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. கவினோட அப்பா நேரத்துலேயே வந்து கவினுக்கு பிடிச்ச வஞ்சர மீன் வாங்குறதுக்காக போயிருந்தாருங்க. ஆனால் வந்து எங்கள் பேட் லக் வந்து அந்த மீன் கிடைக்கலிங்க. இப்போ வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து தடைகாலம் போட்டிருக்கிறங்காட்டி நிறைய மீன் வெரைட்டிஸே கிடைக்கலிங்க. கடைசியில் வந்து மத்தி மீன் தான் கிடச்சிது. அதுவே எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க. இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு கவினுக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணியும் இறால் கிரேவி செஞ்சுருந்தாங்க. கூடவே அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச மத்தி மீனும் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. இவங்க 2 பேரும் வந்து விளையாண்டுட்டு வந்து சரியாகவே சாப்பிடல. ரொம்ப நாள் கழிச்சு இத்தனை பேர் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சுங்க. இன்றைக்கி டே ஃபுல்லாமே சமைக்கிற மாதிரி இருந்தாங்க கூட அவ்வளோ டயர்ட்னஸே தெரியலிங்க மற்றவங்களுக்காக சமைக்கிறப்போ. சண்டே இன்றைக்கி வந்து எப்படி போச்சுன்னு தெரியலிங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. இன்றைக்கி எல்லாருமே இருந்தங்காட்டி செம்ம ஜாலியாகவே இருந்துச்சுங்க. கவின் 2 நாளாக எல்லாத்து கூடயும் சேர்ந்து பேசிட்டு செம்ம ஜாலியாக இருந்தான். ஈவினிங் மேலே எல்லாருமே வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அதனால் கவின் கொஞ்சம் சோகமாக தாங்க இருந்தான் சாயந்தரத்துக்கு மேலே.